ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ஷி சேனல். இன்றைக்கி நம்ம யூனிட் 1 மெஷர்மெண்ட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வால்யூம், த அமௌண்ட் ஆஃப் அ ஸ்பேஸ் occupied by a three-dimensional object is known as its volume. வால்யூம்னா என்னென்னா எவ்வளோ ஸ்பேஸ் 3-dimensional ஆப்ஜெக்டில் ஆக்குப்பை பண்ணுதோ அதுக்கு பேர் வால்யூம் சொல்லுவோம். 3-dimensional ஆப்ஜெக்ட்னா என்னென்னா கியூபு, கியூபாய்ட், ஸ்பியர், இதெல்லாம் 3-dimensional ஆப்ஜெக்ட். அதில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுதோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்டு ஹைட். The SI unit of volume is a cubic meter or meter cube. ஸோ நம்மோட SI யூனிட் என்னன்னா cubic மீட்டர்னு சொல்லலாம், இல்லை மீட்டர் கியூப்னு சொல்லலாம். Volume of regularly shaped objects. The volume of the regularly shaped objects can also be determined using a appropriate formula. ஸோ வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம குறிப்பிட்ட ஃபார்முலா மூலயமா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த படத்தை பாருங்க, கியூப், கியூபாய்ட், ஸ்பியர், சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கியூப்னா சைடு இன்ட்டு சைடு, அதாவது ஏ இன்ட்டு ஏ, அதை ஏ கியூப்னு சொல்லலாம். கியூபாய்டுனா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அதாவது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், எல்பிஹெச்னு சொல்லலாம். ஸ்பியர்னா 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப், அதை வந்து 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். சிலிண்டர்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச், அதை பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு சொல்லலாம். Volume of liquids. Liquids also occupy some space and hence they also have volume. But liquids do not possess any defined shape. ஸோ லிக்விட்ஸும் சம் ஸ்பேஸ்லாம் ஆக்குப்பை பண்ணும், அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்குது. பட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஷேப் எதுவுமே கிடையாது. The volume of any liquid is equal to the space that it fills and it can be measured using a measuring cylinder or measuring beaker. ஸோ இந்த வால்யூம் ஆஃப் எந்த லிக்விடாக இருந்தாலும் சரி அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். தண்ணி பாட்டிலில் எம்டியாக தான் இருக்கும், அதை நம்ம வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணுவோம், அது வந்து சிலிண்டர் ஷேப் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி லிக்விடை வந்து நம்ம மெஷரிங் சிலிண்டரோ இல்லை மெஷரிங் பீக்கரோ வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இதெல்லாம் மெஷரிங் கண்டெய்னர்ஸ். இதுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு சிரப் கொடுப்பாங்க. அந்த சிரப்பில் வந்து ஒரு மூடி கொடுப்பாங்க. அந்த மூடியில் பார்த்திங்கன்னா 5 ml 10 ml அந்த மாதிரி அந்த சைடில் வந்து எழுதியிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, 5 ml குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எம்எல்ன்றது ஒன்றுமே கிடையாது, அதை நம்ம மில்லி லிட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். லிட்டர் இஸ் த காமன்லி யூஸ்டு யூனிட் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் ஓட யூனிட் தான் லிட்டர் அப்படின்னு நம்ம காமனாக சொல்லுவோம். We can understand that the unit of volume is a cubic centimeter. ஸோ நம்மளுக்கு தெரியும் யூனிட் ஆஃப் வால்யூமை வந்து cubic centimeter அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So if the dimensionals of an object is given in centimeter, the cubic centimeter is commonly known as cc. ஸோ இப்போ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை வந்து அவங்க வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கியூபிக் சென்டிமீட்டரை வந்து எப்படி சொல்லலாம்னா சிசின்னு சொல்லலாம். சிசின்னா ஒன்றும் கிடையாது, கியூபிக் சென்டிமீட்டர். A volume of the 1000 cubic centimeter termed as 1 liter. ஸோ நம்ம வந்து ஒரு 1000 கியூபிக் சென்டிமீட்டரை நம்ம 1 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 லிட்டரையும் நம்ம 1000 கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லலாம், இல்லை சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். 1000 ml 1000 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் சம் அதர் யூனிட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு. சம் ஆஃப் தேம் ஆர் கேலன், அவுன்ஸ், குவாட். ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு இன்னொன்று வகையான யூனிட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த யூனிட்ஸ்லாம் அப்ராட் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்களா. 1 gallon இஸ் ஈக்குவல் டு 3785 மில்லி லிட்டர். 1 ounce இஸ் ஈக்குவல் டு 30 மில்லி லிட்டர். 1 quart இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் irregularly shaped objects. There is no formula
to determine the volume of irregularly shaped objects. எந்த ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவும் கிடையாது வால்யூம் ஆஃப் irregularly shaped ஆப்ஜெக்ட்ஸை சொல்கிறதுக்கு. For such cases, their volume can be determined using a measuring cylinder and water. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம மெஷரிங் பீக்கரோ மெஷரிங் சிலிண்டரோ வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். டென்சிட்டிக்காக இங்கே ஒரு 2 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். Take water in the beaker and drop an iron ball and a cork bowl into the water. ஸோ ஒரு தண்ணி எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க ஒரு பீக்கரில். அதில் அயன் பாலையும் காக் பவுலையும் வாட்டருக்குள்ளே போட சொல்கிறாங்க. வாட் டு யூ அப்சர்வ்? என்ன அப்சர்வ் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் என்னன்னா இந்த அயன் பால் வந்து கீழே வந்து தண்ணியில் முழுகிருது. அதாவது அயன் பால் வந்து ஜிங்க் ஆயிடுது. அதே மாதிரி இந்த காக் வந்து என்ன ஆயிடுது, மேலே வந்து ஃப்ளோட் ஆகுது. இதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அயன் பால் வந்து ஜிங்க் ஆகுது. ஏன் அப்படின்னா ஹெவி ஆப்ஜெக்ட் ஜிங்க் ஆகும், லைட் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். ஆக்டிவிட்டி என்னன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. ஒரு மெட்டல் காயினையும் ஒரு உட்டன் லாகும் எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. மெட்டல் காயின்னா நம்ம 2 ரூபி காயின் இல்லை 5 ரூபி காயின் எடுத்துக்கலாம். உட்டன் லாக்னா ஒன்றும் கிடையாது, நம்ம மரத்துண்டு, அதை தான் வந்து உட்டன் லாக் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் தண்ணியில் போடும்போது காயின் வந்து கீழே வந்து ஜிங்க் ஆகுது, உட்டன் லாங் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டல் காயின் வந்து ஒரு 10 கிராம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் உடன் லாங் எப்படியும் வந்து ஒரு 100 கிராம் அதுக்கு மேலேயும் இருக்கும். ஆனால் அது பார்க்கும்போது உடன் லாக் தான் வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் உடன் லாக் வந்து ஃப்ளோட் ஆகுதுன்னா அது உடன் லாக் வந்து கொஞ்சம் லைட்லெஸ்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி நம்ம ஹெவினஸுக்கும், செகண்ட் ஆக்டிவிட்டி நம்ம லைட்னஸுக்கும் சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் டென்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். டெஃபினிஷன் ஆஃப் டென்சிட்டினா என்னன்னா அடர்த்தி அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம். டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ட் இன் அ யூனிட் வால்யூம் 1 மீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா மாஸும் வால்யூமும் சேர்ந்தது தான் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், டென்சிட்டியை நம்ம கேபிட்டல் டின்னு சொல்கிறோம், மாஸை கேபிட்டல் எம்னு சொல்கிறோம், வால்யூமை கேபிட்டல் வின்னு சொல்லுவோம். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அது ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா டி இன்ட்டு எம் பை வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூனிட் ஆஃப் டென்சிட்டி. SI unit of density is kilogram by meter cube. The CGS unit of density is gram by centimeter cube. SI unit na system of international unit னு சொல்லுவோம். CGS na centimeter gram second னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு வகையான யூனிட். ஸோ இதில் நம்மளுக்கு SI யூனிட் ஆஃப் டென்சிட்டியில் கிடச்சிருக்கிறது வந்து கிலோகிராம் பை மீட்டர் க்யூப். அதே மாதிரி CGS யூனிட்டில் கிடச்சிருக்கிறது கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப். இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. மாஸ், டென்சிட்டி, வால்யூம் இருக்குது. ஸோ டென்சிட்டியை நம்ம எப்படி வந்து சொல்லலாம்னா மாஸ் பை வால்யூம். இதை வந்து நம்ம ஈஸியாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம நேராக மாஸ் இன்ட்டு வால்யூம் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த சைடு போகும்போது டிவைட் ஆகிடுது. அதே மாதிரி மாஸ் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம வந்து டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து மல்டிபிள் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு டென்சிட்டி இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஈஸியாக அந்த டயக்ராம் போட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கும் ஒவ்வொரு வகையான டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் இருக்குது. The material with the higher density are called denser. The material with lower density are called as rarer. அதிகமான டென்சிட்டி உள்ளதை நம்ம டென்சர்னு சொல்லுவோம், லோயர் டென்சிட்டி உள்ளதை நம்ம ரேரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கே கீழே வந்து டேபிளர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஏரோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 1.2 இருக்குது. கெரோசினோட டென்சிட்டி 800, வாட்டரோட டென்சிட்டி 1000, மெர்க்குரியோட டென்சிட்டி 13,600, உட்டோட டென்சிட்டி 770, அலுமினியமோட டென்சிட்டி
2700, அயனோட டென்சிட்டி வந்து 7800, காப்பரோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 8900, சில்வரோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 10500, கோல்டோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 19300. இதில் ஏர்ன்றது கேஸ், கெரோசின், வாட்டர், மெர்க்குரிலாம் லிக்விட், வுட்டு, அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டெல்லாம் சாலிடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு தான் அதிகமான டென்சிட்டி இருக்குது. ஆயிலோட வாட்டருக்கு தான் அதிகமான டென்சிட்டி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு டம்ளரில் தண்ணியும் ஒரு ஆயில், கேஸ்டர் ஆயிலும் நம்ம எடுத்துக்கிறோம். அதை தண்ணியில் ஊற்றும் போது என்ன ஆகும், தண்ணி தனியாக தெரியும், ஆயில் தனியாக தெரியும். ஸோ அதனால் நம்ம டென்சிட்டி அப்போனா என்ன இருக்குது, வாட்டருக்கு தான் அதிக டென்சிட்டி இருக்குதுன்னு தெரிய வருது. ஸோ டென்சிட்டி ஆஃப் த கேஸ்டர் ஆயில் இஸ் 961 kg by meter cube. Measuring distance of celestial body. In our daily life, we use centimeter, meter and kilometer to express the distances. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்லாம் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. பட் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், astronomers need to measure very long distances such as the distance between Earth and a star or the distance between two stars. ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ்லலாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, ஏர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, ஏர்த்துக்கும் ஸ்டாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இல்லைன்னா 2 ஸ்டாருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ்லாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க. அதுக்காக இங்கே 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட், அடுத்தது லைட் இயர். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டயக்ராமை பாருங்கள். இது சன், இந்த சைடில் 2 இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து எர்த்து. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், சன்னுக்கும் எர்த்துக்கும். இதுக்கு பேர் வந்து பெரிலியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பெரிலியன்னா என்னன்னா, த பொசிஷன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன். சன்னுக்கும் ஏர்த்துக்கும் உள்ள ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் பெரிலியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுலேருந்து நம்மளுக்கு கிடச்ச இது எவ்வளோனா 47.1 மில்லியன் கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா சன்னுக்கும் ஏர்த்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ஆப்லியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆப்லியன் அப்படின்னா என்னன்னா, சன்னுக்கும் தூரமாக இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஆப்லியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது பார்த்திங்கன்னா 152.1 பில்லியன் கிலோமீட்டரு. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஏர்த்துக்கும் சன்னுக்கும் ஒரு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 149.6 million kilometer. Average distance is taken as 1 astronomical unit. அந்த average distance தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 astronomical unit அப்படின்னு சொல்லுவோம். So 1 astronomical unit is defined as the average distance between the earth and sun. So ஒரு astronomical unit நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த average distance earthக்கும் சன்னுக்கும் உள்ள average distance தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா astronomical unit அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 AU, AUனா ஒன்றும் கிடையாது, ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ அதை வந்து எப்படி சொல்லலாம்னா 149.6 into 10 to the power 6 கிலோமீட்டர். ஸோ அதை வந்து மீட்டரில் சொல்லணும்னா 1.496 into 10 to the power 11 மீட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த நியரஸ்ட் ஸ்டார் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு சொல்லுவோம். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2,68,770 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் படி நம்ம மெஷர் பண்ணோன்னா 2,68,770 கிடைக்கிது. ஸோ இன்னொன்று ஸ்பெஷல் யூனிட்டை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் லைட் இயர். லைட் இயர்ன்றது கொஞ்சம் தூரமாக, இன்னும் ரொம்ப தூரமாக இருக்கிறதுக்கு மெஷர் பண்ணுறது தான் நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைட் இயர் ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் டீப் ஸ்பேஸ். ஸோ இந்த என்ன பண்ணோன்னா, டீப் ஸ்பேஸில் உள்ள இடங்கள், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மெஷர் பண்ணும். We have learned that the speed of the light in a vacuum is 3 into 10 to the power 8 meter per second. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்பீட் ஆஃப் த லைட் வேக்யூம் வந்து 3 into 10 to the power மீட்டர்
per second. So ஒரு செகண்ட், ஸோ த லைட் ட்ராவல்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஒரு செகண்டுக்கே நம்மளுக்கு 3 × 10⁸ m/s கிடைக்குது. அப்போனா இயரில் எடுத்துக்கிட்டோன்னா 365 days இருக்குது, 24 hours இருக்குது, 60 minutes இருக்குது, 60 secondsலாம் இருக்குது. 365 days, 24 hours, 60 minutes, 60 secondsஸை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 1 year எவ்வளோ கிடைக்குதுன்னா 3.153 × 10⁷ செகண்ட் கிடைக்குது. If the light travels a distance of 3 × 10⁸ into 3.153 × 10⁷ is equal to, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோன்னா செகண்ட் ஒரு இயர்லேயும் ரெண்டுத்தையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு லைட் இயர் வந்து 9.46 × 10⁻15 மீட்டர் கிடைக்குது. ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்றது நம்மளுக்கு 4.22 லைட் இயர்ஸ் கிடைக்கிது எர்த்துக்கும் சோலார் சிஸ்டத்துக்கும். ஸோ நம்ம வந்து ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்டில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2,68,770 கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம லைட் இயர் வச்சு மெஷர் பண்ணும்போது எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 4.22 லைட் இயர்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக் ஆன்சர்ஸும் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.